ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சத்யா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி பாறை மீனுக்கு மட்டும் இல்லாமல் எந்த வகை மீனுக்கும் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த மீனை நல்லா உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலாவில் ஊற வச்சு மீன் குழம்பு செஞ்சால் அது சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்சு மீன் குழம்பு செய்கிறதுனால மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 1 பல் பூண்டு, 2 இஞ்சி துண்டு, 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு அரை மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் சோம்பு போடணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு அதில் சேர்த்து சின்ன வெங்காயம் வரமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஸ்லிம்மில் தான் வச்சு வதக்கணும், கருக விடாமல் வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு அப்படின்னாவே தனியாத்தூள் அதிகமாக சேர்த்தா அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போ துருவி வச்ச தேங்காவை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாவை கீரிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் குழம்பு ரொம்ப தண்ணியாக தான் வைக்க போகிறேன். மீன் குழம்பு தண்ணியாக வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மிக்சியிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அலசி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டு இந்த மசாலா நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச அந்த புளி கரைசலையும் நல்லா நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துன புளி கரைசலையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மீன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து இந்த மாதிரி மேலால் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா தடவி வச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துன பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பரான காரசார மீன் குழம்பு இது.